ஹாய், எங்கள் வீட்டில் ஃபுல்லாக இளநிக்காயாக இருந்தனால நான் தேங்காய் பர்ஃபி செய்யலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி களத்தில் இறங்கினேன். நெய்யில் வந்து தேங்காவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1.5 கப் ஜீனி போட்டு அதில் தண்ணி ஊற்றினேன். சப்போஸ் உங்கள் ஜீனிலேருந்து அழுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் மில்க் ஊற்றுனீங்கன்னா அந்த அழுக்கை ஃபுல்லாக எடுத்துரும். அதை அப்படியே நீங்கள் சாட்டே பண்ணிவிட்டு திரும்பி அந்த சுகரை வந்து திரும்பி பாயில் பண்ணி நல்லா அந்த கோகனட்டை வறுத்து வச்சுருந்ததை இந்த பர்ஃபி வந்து ஆக்சுவலாக ஹல்வா கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. நானும் ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் போட்டிருந்தோன்னா அந்த இருக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் போல். நானும் எனக்கு அந்த அல்வா இதுவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் காலையில் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து நல்லா ஒரு மாதிரி பால் ஷேப்பில் பர்ஃபி கன்சிஸ்டன்சியில் வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கேயாச்சும் ட்ரிப் ரொம்ப தூரம் உங்களால் போக முடியலனாலும் ஏதாவது மூவிக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போய் லன்ச் சாப்பிட்டு வாங்க. பாய்.